பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அக்கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். இந்நிலையில் அவரது உடலானது எங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு கேள்வி தற்பொழுது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒருபுறம் விசாரணையானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சி என்ன முடிவெடுத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இப்போ கட்சி அலுவலகத்தில் தான் அடக்கம் செய்யப்படணும் அப்படின்ட்டு அவருடைய குடும்பத்தினர் சுற்றத்தார் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. கட்சி தலைமை தரப்புல இருந்து இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? இதை பத்தின தகவல்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பது ஆம்ஸ்ட்ராங் தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது இது தொடர்பான அவசர வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. காலையில் நடைபெற்ற விசாரணையில ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர சுப்பு அந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு அந்த பகுதியில் வசிப்பவர்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. எனவே அந்த இடத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அரசு தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அது கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, குறுகிய சாலை இருக்கக்கூடிய பகுதி, அதாவது 16 அடி சாலை தான் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க முடியாது. அரசு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறது. அந்த இடத்தில் அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு சில பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்பட்டாலும் சட்ட விதியை மீற முடியாது. அரசு கொடுக்கக்கூடிய இடத்தில் நல்லடக்கம் செய்து விடுங்கள். அடுத்ததாக மணிமண்டபம் கட்டுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் நீங்கள் மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம். தற்போதைக்கு அரசு வழங்கக்கூடிய இடத்தில் நல்லடக்கம் செய்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என்று கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த குடியிருப்பு பகுதியில நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க முடியாது. பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதியில வேறு ஏதாவது இடம் உங்களுக்கு இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் சொன்னால் அது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 10:30 மணிக்குள் உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம் என்று நீதிபதி தெரிவித்ததை அடுத்து மனுதாரர் தரப்பு, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய தரப்புல 12 மணிக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்ததை அடுத்து தற்போது 12 மணிக்கு மீண்டும் விசாரணையானது தொடங்க இருக்கிறது. அதுல ஆம்ஸ்ட்ராங்கினுடைய தரப்பு என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார். இதுல அதிகபட்சமாக அரசு வழங்கக்கூடிய இடத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஒப்புக்கொள்ளும் என்றே அவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் அரசு வழங்கக்கூடிய இடத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த வழக்கு விசாரணையானது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 12 மணிக்கு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பேசலாம். பிரகாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.